எங்க போனாலும் வேரோடு கரையிருந்து பாதுகாக்கட்டும். ஞானத்தை கொடுத்து பாதுகாத்துக்களும். பாடின தாயாருக்காக ஸ்தோத்திரம். உண்மை தேவரை பாடி மைமைப்படுத்தி பாடினாங்க. நல்ல ஆயுசை கொடுத்து ஆசீர்வதித்து உங்க சமூகத்தில் ஒரு தோணா நிறுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என்னென்ன நோக்கத்தோடு வந்திருப்பாங்க கர்த்தர் அதெல்லாம் நிறைவேற்றுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது விட எனக்கு ஒரு சாட்சி. ஆண்டவன் நம்ம கவலைப்பட்டா துக்கம் மாறுது. நான் இந்த சமையலுக்கு காயப்பொடி இல்லைன்ட்டு நான் கடைக்கு வாங்க போகும்பொழுது அந்த சகோதரி வாசல் நிற்கிறாங்க. அப்போ என்னடி கட்டச்சில பாம்புன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அவங்க அடிக்க ஒரு ஆத்மா இல்லைம்மா, என் வீட்டுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இறுதியும் கண்ணீர் வந்துட்டு. எஸ்ப்பா, இந்த பாம்பு அடிக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு ஆள் எவ்வளவுதான் அவங்க தப்பே ஒரு அப்படி செஞ்சாலும் கூட அது ஒரு விஷப்பூச்சி. அது ஒரு 2 ஆள் இந்த ஊருக்குள்ள இல்லையா, இதை அடிக்க முடியலேன்னு எனக்கு வேதனையா இருக்குது. காய்கறி வாங்கிட்டு வரும்பொழுது அடிச்சாச்சாடி கேட்டேன். இல்லை, அழித்துக்கு வஸ்திரத்தை கட்டி நான் அங்க வரும்பொழுதும் அடிச்சாச்சே இல்லை. நான் இசப்பா இப்படி இருக்கு இசப்பா, அது வெளியே போன விசுவாசத்தோட அழித்துவாங்க, பாம்பு எங்கேயா போடிடும் அப்படின்னு சொல்லுதேன். அல்லையா அம்மா நினைச்சுட்டே வரை அது எங்க போனா அவங்க மனசு திருப்தி இருக்கோமா, கண்ணால பார்த்துருக்காங்களே அப்படின்னு. இங்க நாங்க வரையும் அங்க ஒரு வண்டி போகுது. அப்போ நான் எசிலிபிட்டு கேட்கேன், எசிலிபிட்டு இது பாம்பு அடிக்குதுன்னு இந்த வண்டி போகுது அப்படின்னு கேட்டேன். அவன் அதுக்கா இந்த வண்டி போகுது அப்படின்னா. அல்லையா, அதனால எனக்கு அல்லையா எசப்பா எவ்வளவு இருதயத்துல ஏதோ ஒரு கரங்கத்துல அவங்க உள்ளத்துல ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அதுக்கு துக்கம் மாறுதுன்னு எனக்கு நான் புரிஞ்சுக்கொண்டேன். கண்ணீர் வந்துச்சு எனக்கு. நான் அகலத்தில் நுழையும் போது அந்த பாம்பு தூக்கிடுச்சு. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை நேசிக்க சொன்னாங்க. போன வாரம் வரணும் பரப்பியமா ஒரு கண்ணி விட்டி ஆயிட்டு, இந்த வாரம் நான் வரணும்னு நினைச்சேன். பாம்பு என்னப்பா ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வர முடியாது, இப்படிலாம் ஒரு தடை வருமா? இங்க வந்தா நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆசீர்வாதத்தை குறித்து ரொம்ப பேச மாட்டோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரலோகி பேசுவோம். இப்படி ஒரு தடையான எனக்கு அப்படி ஒரு துக்கமா இருந்தாலும் துக்கத்தை மாற்றி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாட்கள் அவர் உங்களுக்கு நல்ல வார்த்தை தெரிகிறார். ஒவ்வொரு வாரமும் அவர் வார்த்தை மூலம் பேசுகிற தேவன். அல்லேலூயா. வசனம் நீங்க எல்லாரும் வீட்டுல படிச்சிருப்பீங்க. அந்த ஆலயத்துல எல்லா மக்களுக்கும் சேர்த்து அவர் ஒரு வசனத்தை நம்மளுக்கு என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா எதிலுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்தா கர்த்தர் நிச்சயமாகவே அல்லேலூயா நம்ம துக்கம் மாறும். ஆனா நம்ம கவலைப்படுகிறதுனால ஒருவனை கூட்டிய முடியாது, குறைக்க முடியாது. வீணான கண்ணீரை விட்டாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனா அவர் சமூகத்துல அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அதுக்கேற்ற பலன் அவர் நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தருவார். அப்போ ஸ்தோத்திரே, நீ மறைத்து பேசுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில ஆண்டவர் சோதனைப்படுகிற எவன் அந்த வார்த்தை குறித்து பேச சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எடுங்க, அதுல 1ஆம் அதிகாரத்துல 12வது 13 படிங்க. யாக்கோபு நிறம் 1 அதுல 12 13. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வாரத்துல இந்த 10வது மாசத்துல இந்த 2வது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில அல்லேலூயா போன வாரம் என்ன சொன்னாரு? ஒன்னு சோத்ரா என்னை நோய் குடிச்சவன் நீ விசாலத்திலே என்ன செய்ய இப்படி சொன்னார். இந்த நாட்களில் சொல்றாங்க, எஸ்ஸப்பா சோதனையை சகிக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான். நம்ம சொல்றோம், ஐயோ எல்லா மிருகஜீவனும் நல்லா இருக்கிறது, என் மிருகஜீவன் மட்டும் இப்படி ஆகுதேன்னு சொல்லுவோம். எல்லா தொழிலும் நல்லா இருக்கிறது, எல்லா என் கண்கள் பார்க்க விடத்துல என் தொழில் மட்டும் இப்படி இருக்கிறது, எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு சம்பளத்தை எடுக்கிறாங்க, என் பிள்ளைக்கு குறைவா இருக்குதே நீ நான் கூட கேட்கறது உண்டு. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். ஆமென். அப்ப நீங்களும் நானும் யாரு? பாக்கியவதிகள். அல்லேலூயா. பாக்கியவான் பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அது மாத்திரம் இல்ல, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. நம்மளுக்கு உலகமான ஆசிரத்தை அவர் தருகிறார், ஜீவக்கிரீடத்தையும் தருகிறார். நம்ம உலகமான ஆசிரத்துக்கு மாத்திரம் நம்ம போகும் பொழுது அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது உலகமான ஆசீர்வாதம் ஆஸ்தி எல்லாம் நம்மளுக்கு வரும், எல்லா ஆஸ்தியும் இருக்கும். அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பரலோகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த ஆஸ்தி மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள் சொல்வார்கள். ஆனா நேயத்திருப்பு நாட்கள்ல தான் அங்கே நம்மளுக்கு கணக்கு உண்டு. அல்லேலூயா. இது அழிந்து போற பொண்ணு பொருள் பணம் ஆஸ்தி எல்லாம் அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம், அல்லேலூயா நான் சோதனைப்பா என்னால தாங்க முடியல, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்கிறார். அதிகமாக இறந்த வீட்டுக்கு போனா இது ரொம்ப நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய மரணத்துல அது நடக்காது. பரிசுத்தவானுடைய மரணம் சாட்சி தான் வெளிப்படும். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள இருந்து மரிக்கும் பொழுது என்ன செய்வார்கள், குறைந்த வயசுல கூட ஒரு பரிசுத்தவன் மரித்தா ஆண்டவர் இந்த நாட்களே இவ்வளவு நாள் தான் சுத்தம் வச்சிருக்கிறார், நம்ம மகன் ரொம்ப நாள் இந்த உலகத்துல ஜீவிக்காண்டான்னு எடுத்துக்கொண்டாருன்னு சொல்றாங்க. அதுக்காக ஆண்டவர் மரித்துட்டார்களே சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கனமுள்ள ஊழியக்காரன் குறைந்த வயசா இருந்தாலும் கூட என் கணவர் கர்த்தரிட்ட பெயர்க்கிறாரு, என் மனைவி கர்த்தரிட்ட பெயர்க்கிறான்னு தான் மகிமைப்படுத்துதாங்க. ஆனா உலகமான ஒரு மரண வீட்டுக்கு போகும் பொழுது பாங்க, ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, ஆண்டவருக்கு காது கேட்கலையா, அப்படி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை மட. அல்லேலூயா. நான் எதுலயுமே ஒவ்வொரு வார்த்தையும் நான் கண்டுபிடிப்பேன். யாராவது ஒரு வார்த்தை பேதியா இருந்தாலும் ஆலையில் இந்த வருடம் நான் பேரை சொல்லல, ஊரை சொல்லல, ஒரு வாலிப அன்பு சகோதரி ஒரு சகோதரி அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கா, என்னம்மா நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு. நான் போவேன். அல்லேலூயா. எனக்கு வார்த்தை எனக்கு என்னது, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை தொடும். அல்லேலூயா. என் கர்த்தர் தாயின் கருவில் இந்த பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, ஒரு நாள் கூட லீவ் படாத அளவுக்கு போகுது. அல்ல என்னுடையது வேலை படிப்பு தானே. அல்லேலூயா. எதுலையுமே ஒரு மகள் சொன்ன, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கெட்டுவானி. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தாதான் கெட்ட முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அதான் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை குறை சொல்ல. அவரு சோதிக்கிற தேவன் நம்மளே இல்ல, நம்மளே தான் எதுலயே போய் விழுவோம், நம்ம தான் எந்த முள்ளுக்களையா போய் காலை வைப்போம், முள்ளு குத்தோம். அல்லேலூயா. அவரு என் மகன் இந்த இடத்துல குத்தட்டினியா கொண்டு விடுவாரு, என் மகன் இதுல விளட்டினியா விடுவாரு. அல்லேலூயா. அப்படி இல்ல. நம்ம என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம அவரை என்ன செய்ய குறைத்து பேசுவோம், அதுக்கு நம்ம தகுதி இல்லை. அல்லேலூயா. சோத்ரம். அதான் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் நம்ம விளங்கணும். சகிக்கிறது மாத்திரம் இல்ல, அனைவரும் கரெக்டா நீதிமானாக ஆண்டவர்கள் இருப்பாங்க, சோதனையை சகித்து வருவாங்க, அது நல்லதுதான். ஆனா அந்த உத்தமனை நீ வாங்கணும் போறது பெருதான் அந்த நறுமனை வீச முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் உத்தமனை வெனிச்சனும் நற்களில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ண ஜீவரிடத்தை பெருமானி வசனம் இருக்குது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிருப்பாரு, அந்த வாக்குத்தத்தம் அந்த நாட்களை நிறைவேற போகிறது. அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பதாக. அப்ப சோதனைப்படுதல நான் தேவனால சோதிக்கப்படுகிறேன், தேவனால தான் எனக்கு இவ்வளவு நஷ்டம், தேவனால தான் இந்த பலவீனம். ஒரு வாகனத்துல போறோம், கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பொறுமையை கை கொள்ளுன்னு சொல்கிறார். நம்ம பொறுமையோட போய் ஒரு இடத்துல போகும் பொழுது ஒரு வண்டி குறுக்க வந்தா கூட ஒரு ரொம்ப ஒரு நஷ்டம் வராது. அல்லேலூயா. ஆனா நம்ம போற போக்கு அந்த 5 நிமிஷம் கழித்து பொறுமையா தான் போனா என்ன, அந்த வாகனத்துல அதிகமா போறாங்க. பழையபடி நினைச்சுதாங்க, ஐயோ பாவம் கர்த்தர் பார்த்தார் இல்லையே. ஆனா எதுலயுமே ஒரு பொறுமையை எடுக்க முடியாது. அவரை குறை சொல்ல, எந்த இடத்துல ஒரு கூட்டமா இருந்தாலும் அங்கே போனா ஒரு பிரச்சனை, என் ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல குறை சொல்லதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி இல்லாத அளவுக்கு அவர் தாழ்மை உள்ளவர்களை பார்க்கிறார், பொறுமை உள்ளவர்களை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், சோதிக்கப்படுகிற எவனோ தான் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லக்கூடாதான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற இல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10 எடுங்க. 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கலாமே.
மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கி உண்டாக்குவாராம். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். அல்லேலூயா. இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கி உண்டாக்குவாராம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாட்கள்ல நான் ஆராதனை வேலையில கூட எனக்கு வேகமா 2-3 நாள் பிளவினை இருந்துச்சு. அந்த வேகமா என்னால ஆராதனைகளை கொண்டு போக முடியவில்லை. அல்லேலூயா. என் உள்ளத்துல ஒரு கவலை, ஆண்டவரே நான் வேகமா பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது எனக்கு இருமல் வருகிறது. உம்முடைய ஜனங்களுக்கு மகிமை கண்டிப்பா வேணும். நீர் பைய ஆராதித்தாலும் நீ மகிமையா இறங்க மாட்டீரா? அப்படி என் உள்ளத்திலேயே நான் என்ன செஞ்சேன், அந்த ஜலத்தின் மேல் அங்கச்சில நான் உற்று நோக்கி என் கண்கள் உங்களை பார்க்கும் பொழுது நல்லா ஆராதித்தீங்க. அல்லேலூயா. அவரு எல்லாமே நேர்த்தியா செய்கிற தேவன். அல்லேலூயா. அதே நேரத்துல அல்லேலூயா, அதான் திறனிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். சோதனை அது வந்தால் கூட தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதுக்கு தப்பிக்கொள்ளபடியான போக்கு என்ன செய்வாரா? அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு போக்கை விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் வானம் பூமியும் ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தை மாறாது. அந்த எபிரியர்ல எடுங்க, அது 2வது அதிகாரத்துல 18வது வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, அதனால் எபிரியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். எப்படின்னா நம்ம சோதனையெல்லாம் அவர் சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? எல்லாம் வச்சுட்டாரு. அதான் நான் போன்ல கூட நான் பார்த்தேன் பாருங்க, ஒரு மெசேஜ் சின்னது ஒரு மிஷினில அந்த சிலுவையில இந்த இத்தனை அடினி அவரை அடிக்கும் பொழுது அந்த அந்த நடிக்க மகன் மேலெல்லாம் இந்த கம்ப பலகை வச்சு தன் சரீரத்துல கெட்டி வச்சுட்டு அதுக்கு மாதிரிதான் ஆண்டவரை இத்தனை அடி அடித்தாங்க. கொக்கி போட்டு இழுத்தது போல இருக்கும்ல, அதே போல வேஷம் போட்டு அந்த மகன் அந்த கட்டையை கட்டி அந்த கொக்கியை போட்டு அந்த அதை அடிக்கும் பொழுது அந்த கட்டைக்கு மேல அதை மறைச்சு நம்மளுக்கு சரீரத்துல போல கட்டுறாங்க. அப்போ அந்த அடிக்கும் பொழுது அந்த அடி ஒரு அடி விழும்போது அந்த கொக்கி விழும்போது அந்த பலகை லேசு சரிகிறதா. அந்த பலகை கெட்டி வச்சு மேல கட்டிருந்தது லேசுல அந்த அடி போய் லேச உளுந்தது. கொக்கி பட்ட பொழுது சத பயங்கரமான வலியா. அப்போ அந்த இத்தனை அடியும் அடித்த மருவ அந்த கொக்கி போட்டு இழுத்த மருவ அந்த மகன் அப்படியே அந்த நடித்த அந்த ஐயா அப்படியே அமர்ந்து இருந்தாராம். அல்ல சுத்தி வரதுக்குள் நீ எல்லாம் நீ கரெக்டா தானே செய்தா, நீ ஏன் இப்படிதான் அமர்ந்து இருக்கிறா, நீ ஏன் எழும்பல கண்ணீரோட சொன்னாராம். அந்த பலகை லேச நகலம் என் சரீரம் தாங்க முடியாத ஒரு வேதனை அந்த அடி லேசப்பட்டோன்னு. அப்போ இயேசு இத்தனை அடிபட்டிருக்கிறாரே, அதை நினைத்து நான் இதுல அப்படியே நான் இருந்து போனேன். அந்த பலகை நகலும் போது லேசப்பட்டதுக்கு அந்த கொக்கி அந்த அடியும் என்னுடைய இது எப்படி இத்தனை அடிங்கச்சில அதை நிப்பாட்ட முடியாது, வீடியோ எடுத்திருப்பாங்க. அதனால தாங்கி இருக்கிறாரு. அதனால தான் நான் நினைத்து மனம் திரும்பினாராம். ஒவ்வொரு நாளும் இரத்தத்தினால என்னை ஒரே ஒரு அடி லேச விளம்பி அந்த ஐயா மனம் திரும்பி இருக்கிறாங்க. நான் மனம் திரும்ப முடியல நம்மளால. அல்லேலூயா. மனம் திரும்பினா ஏன் நம்மளுக்கு இந்த இது மனம் திரும்பணும். எதுலாம் மனம் திரும்பணுவோ அதெல்லாம் மனம் திரும்ப வசனம் சொல்லுது. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு அவரே சோதிக்கப்பட்டிருக்கார். நம்மளை பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். பார்த்தா நினைச்சு பார்க்கிறேன், ஆவிலே அவர் புலகத்துல ஆவிலே செஞ்சிருந்தா நம்ம ரொம்ப இது நம்பிக்கை. நம்மளே போல ஒரு மனுஷருவம் கொண்டு அவர் நம்மளே போல அலைந்து நம்மளே போல சரீரத்தை வச்சு இந்த பாடுபட்டு நம்ம கண்காங்க பார்த்ததே நம்மளால நினைச்சு இப்படியே நம்ப முண்டுக்கும் கிறிஸ்தவர்கள் அறியாத மக்களும். அப்போ ஆவிலே பரிசுத்த ஆவியனரே ஆத்மாக்களே நம்மளுக்குள்ள அவர் கிரியை செஞ்சோம். நம்புவோமா? நம்ப மாட்டோம். அல்லேலூயா. நம்மளை போல பாடுபட்டார். எதற்காக? நம்ம சோதனைகளை அவர் அல்லேலூயா சுமந்தார். அவரே சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நம்ம சோதனையை தாங்க முடியலன்னு சொல்லுறோம், நம்ம சோதனையை அவர் சுமக்கிறார். நம்ம பாடுகளை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. நம்ம கஷ்டத்தை அவர் நினைக்கிறார். நம்ம கண்ணீரை அவர் துடைக்கிறார். சொல்லுது. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு
பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவரும் நம்மளுக்கு வல்லவரா இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும். அல்லேலூயா. உலகம் 10 உதவி செய்தா அவர் ஒரு நாள் அதை குறை சொல்வார்கள். என் தேவனாய கர்த்தருக்கு உதவி செய்தா அது எந்த குறையவே இல்லை. அது அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபிரெயர் 4:15 படிங்க. எபிரெயர் 4:15-16. அவரே நம்மளுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அல்லேலூயா பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாம இருக்கிற பிரதான ஆசாரியரே நம்மளுக்கு இருக்கிறார். அவரே நம்மளுக்கு இருக்கிறார். எந்த பலவீனம் இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர் சொல்றாரு, நானே உனக்கு இருக்கிறேன். பிரதான ஆசாரியரே நம்மளுக்கு என்ன செய்யறாரு? இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நம்ம கொண்டு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். அவரும் என்ன செய்தாரு? நம்மளுக்கு மேலான அவரை துப்புனாங்க, அவர்களை அடித்தார்கள், அவர்களை அவமானமா இயேசுவை அல்லேலூயா நீ இதெல்லாம் என்ன செய்ய, நீ ஆண்டவர் பெரியவனா அப்படி பிசாசு என்ன செஞ்சா சோதிக்கப்பட்டு அப்படி நம்மளுக்கு மேலான இதை செஞ்சு நம்மளுக்காக தான். என் பிள்ளைகள் சோதனைப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பலவீனமா இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நான் ஐஸ்வர்ய சம்பந்தர், என் பிள்ளைகள் என்னை போல ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. என்னை போல அல்லேலூயா. அவர் என்ன கேட்கிறார்? நான் பரிசுத்த, நீனும் பரிசுத்த உள்ளத்தோடு என்னை துதி, பரிசுத்த உள்ளத்தோடு நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசண்டிலே சேர கடவும். நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவுதான் அவர்கிட்ட தான் நம்ம சேரணும், அவரோட தான் நம்ம இணைய பார்க்கணும், அவர் சமூகத்தை நோக்கி தான் வர பார்க்கணும். நம்மளுக்கு இனி கூடி செவிக்க ஒரு சபைகள் உண்டு, நம்ம அதை நோக்கி தான் போகணும். அல்லேலூயா. அவரே சொல்லுதாரு. அதனால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசண்டிலே சேர கடவும். நம்ம அவருடைய சமூகத்தில் சேருவோம். அவர் நம்மளுக்கு இரக்கம் செய்வரா இருக்கிறார். எபிரெயர் 12 எடுங்க. அல்லேலூயா. எபிரெயர் 12:2-3 எடுத்து படித்தோனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரெயர் 12:2 சொல்லுது, அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சைத்து தேவனுடைய சிங்காத்தில் வலதுபுறத்திலே வெற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளுடைய அவமானத்தை பாருங்க, அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டே அவமானத்தை. அல்லேலூயா. அவர் சந்தோஷத்தை அவமானமாக எடுத்து யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அந்த அவமானத்தை அவர் எண்ணலை, சிலுவையை சகித்து அல்லேலூயா தேவனுடைய சிங்காத்தில் வருது பக்கத்திலே வெற்றி இருக்கிறார். இப்பொழுது எங்க இருக்கிறார்? அங்கே பரலோக ராஜ்யத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. பிதா சோதரம் மகிமைப்பட. அல்லேலூயா. ஒருத்தன் சொல்லு வசனம் உண்டு, ஊழியன் ஒருத்தர் எனக்கு செய்தா பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நீங்க அந்தகரமான ஊழியம் செய்தீங்க, உங்க சன்னதிகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். நான் இதுல வேணா மேல நிக்கலாம், ஆனா அந்தகாரமான செபத்துக்கு ஒரு நாள் அல்லேலூயா உங்க பிள்ளைகளை எந்த சத்துருவும் உண்மையாகவே இருந்தா நீங்க அதுக்கேற கிட்டியும் பார்க்க முடியும். அல்லேலூயா. எந்த சத்துருவோ எந்த விபச்சாரத்தின் ஆவியோ உங்க சன்னதிகளை தொடாது. நீ வேதமே வெளிச்சத்துக்கு நீ பிள்ளையா இருந்தா உன் பிள்ளை போதைக்கு அடிமையா இருக்காது. நீ வேதமே வெளிச்சத்துக்கு பிள்ளையா நீ இருந்தா உன் பிள்ளைய எந்த ஆவியும் தொடாது. எப்ப நான் உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது, அவரை கண்டு கொள்ளும் பொழுது, அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது, உன் வீட்டுல தூதரை இறங்கும் பொழுது, உன் வீட்டுல அவர் உளவாடும் பொழுது அவருடைய கண்களை உன்னை பார்க்கும். என் மகா இந்த ஓய்நாள்
ஆராதனைக்கு வரலையே, என் மகன் இந்த நாட்களை வரலையே, அவர் உற்று நோக்கு கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கோம். நீ இருக்கிற இடம் அந்த இடத்துல காலியா கிடக்கும். அந்த இடத்துல வேலை லூயா நம்ம ஞானமா இருக்கணும், புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த பரிசுத்த ஓய்வு நாள், மற்றபடி எங்கேயும் நம்ம போகலாம். அந்த ஒரு நாளையும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க கடைப்பிடிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வித்தியாசம் வேணும், என் கணவருடைய வாழ்க்கையில வித்தியாசம் வேணும், என் தொழில வித்தியாசம் வேணும். நான் உண்மை அண்டி கொடுக்கச்சிலே கோழி காத்திருந்து சூடான பார்க்கிறோம். இன்றே இந்த கோழி குஞ்சு பறித்தா அது கிச்சு கிச்சு நீ அவ்வளவு ஓடிக்கொண்டு இருந்தது போல இன்றே கிட உங்களுக்கு உங்க சிறையிருப்பை மாற்றி சீயோன் குமார்த்திகளே, இனி ஒருபோதும் நீங்க அழமாட்டின்னு சொன்னாரே. அல்லேலூயா. நீங்க இனி அலைந்து தெரிவது இல்லை, நீங்க அழுகையை காண்றது இல்லை, இனி நீங்க துக்கத்தை காண்றல. எப்படின்னா காத்திருக்கும் பொழுது, அவருடைய அடக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அல்லேலூயா இதெல்லாம் காண முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அல்லேலூயா, சிறு பிள்ளை நீ கையில வந்த வரவே நம்ம பிள்ளைகளை கை வச்சு முத செபிக்கிறது பெரிய பணத்தை தாங்காது கேட்கதை விட, என் பிள்ளைகளை விபச்சாரத்தின் ஆவி தொடக்கூடாது, என் பிள்ளையை போதைக்கு அடிமைப்பட்ட ஆவி தொடக்கூடாது. இன்று நம்ம செபிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். உன் சன்னதி கடற்கரை மண்ணை போல வானத்தை நட்சத்திரங்களை ஆசீர்வதிக்கிறத நீ இந்த இடத்துல இந்த அமர்ந்திருக்கிறத உன் சொந்த கண்ணை காணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்பிளர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமா பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சதிக்க அவரே நினைத்துக் கொள்ளணுமா? அப்ப வாரம் சோதனையை சபிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரச்சனை வரச்சில அவரை தான் நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. என்ன இல்ல, நானும் நீ உங்களை போல ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. ஊழியக்காரங்களே இல்ல, அவரை நோக்கி கண்ணு பார்க்கணும், அவர் கடத்துல அடங்கி இருக்கணும், கதவை பூட்டணும். ஒரு மணி நேரம் செவிக்கணும் ஒரு பிரச்சனைனா, 2 மணி நேரம் செவிக்கணும் பிரச்சனை, 4 மணி நேரம் காத்திருக்கணும். உம்மை விட்ட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போக மாட்டேன். என் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரணும், என் பிள்ளைக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும், எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும். நான் உம்மை அண்டி கொண்டபடியால் எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க? நான் உம்மையே அண்டி இருந்தேனே, எனக்கு கொடுக்க பரிசு எது? அல்லேலூயா. நிச்சயமா கேட்க உரிமை உண்டு, உரிமை உண்டு. என்னை நோக்கி வந்தா உரிமை இல்லை, அவரை நோக்கி வந்தா, அவரை நம்புனா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்பிளர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் நம்ம ஆத்துமா என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போகாதபடிக்கு. நமக்கு விரோதமாய் பாவிகளால் எல்லாம் வரும், நம்மளை சுற்றி எல்லாம் அதுதான். 4 கரிய முள்ளு வரதான் செய்யும், நம்ம நடுமத்தில தான் இருப்போம். அந்த முள்ளுல மிதிக்காம நம்ம காலை தூக்குவார் ஆண்டவர். ஒரு முள்ளு நம்மளை குத்தாம ஆண்டவர் தூக்குவார். அந்த வசனம் சொல்ல, ஆகையால் நீங்கள் இளைப்பிளர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகிக்க அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். கரடமான மேரடான பாதியில போச்சில என்ன செய்யணும்? அவரே நினைச்சு கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென். 2 பேதுரு 2:9 படிங்க. 2 பேதுரு அதுல 2:9 அதிகாரம் சொல்லுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமாக்கரை ஆக்கினுக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களே. யாரு? அவரோடு இருக்கிறவர்களே. யாரு? அவர் சாயலா மாறுகிறவர்களே. யாரு? அவர் கரத்துல அடங்கி இருக்கிறவர்களே. யாரு? அல்லேலூயா. யார் மேலே கசப்பை இருக்க கூடாது. நீ அந்த பரிசுத்த ஓய் நாயில் ஆராதிக்கணும். பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், கணவர் மேல பிரச்சனை இருக்கலாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே அந்த கசப்பை எடுத்து போட்டுறோம். ஆண்டவரே அந்த கசப்போடு நம்ம ஆராதிக்க கூடாது. பரிசுத்தவான் கூட்டம், அல்லேலூயா, பரலோக கூட்டம். அந்த கசப்பை எடுத்து போட்டுட்டு தான் நம்ம உள்ளன் வரணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த வசனம் நம்மளுக்கு கிரியை செய்யும், அப்பதான் அது நம்மளோட பேசும், அப்பதான் செவியை திறக்க சாத்தான் வெக்கப்பட்டு போவான். எங்கள் ரீசவா தூரி கமானர் ரைசாலரி, அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவரை சோதனை இரட்சிக்கவும் அக்கிரமாக்கரை ஆக்கினிக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா.
தேவ பக்தர்களுக்கு வேற. அல்லேலூயா. அப்படிப்பட்ட துன்மார்க்கனா அவதூறமான வார்த்தைகளும், அல்லேலூயா, ஒரு பிரச்சனை அந்த குடும்பம் முடிஞ்சிரும் நீ மந்திரம் வைக்கிறவர்களுக்கு, இதோ இந்த குடும்பம் சோலி முடிஞ்சு நீ தீய சக்தியோட பார்க்கிறவர்களுக்கு, எரிச்ச உள்ளவர்களுக்கு என்னது கிடைக்க போது? ஒன்னும் கிடைக்காது. அது எல்லாம் மாயை. அல்லேலூயா. நான் சொல்லல, ஆனா அவர் சாயலா இருக்கிறவர்களுக்கு, அவரோட இருக்கிறவர்களுக்கு, அவரை அண்டி கொண்டவர்களுக்கு, அவர் கருத்துல காத்திருக்கிறவர்களுக்கு, நஷ்டனால ஓடுறவர்களுக்கு, ஆசீர்வாதனால ஓடுறவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தேவ பக்திகளை சோதனை என்று ரட்சிக்கவும், சோதனை என்ன செய்தாரு? அவர் ரட்சிக்கிறாரு, அவர் பாதுகாக்கிறாரு. அவங்களுக்கு நரகம் இல்ல, அவங்களுக்கு அக்கினி இல்ல. அல்லேலூயா. நீதிமானுடைய மரணத்தில் அவர் பிரியப்படுகிறாரு. நீதிமானுடைய ஆசீர்வாதம் ஜீவ உச்சினி வசனம் இருக்கிறது. நம்ம அதை தான் நோக்கி ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். சங்கீதம் 22ல 24வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 22 எடுங்க, அதுல 24வது வசனம் படிங்க, முடிந்த அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் என்ன செய்கிறாரா? ஹல்லேலூயா. பாருங்க, 22ல 24வது வசனம் சொல்லுது, உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை, அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி, முகத்தை மறைக்க கூடாது. அவர் கிட்ட போச்சுல கண்ணாடி தான், அந்த பாவம் வெளிப்பட்டுரும். நம்ம ஒரு வார்த்தை யாற்றையும் துன்பப்படுத்தல செவிக்க முடியுமா? முடியாது. நீங்க எப்படியோ, எனக்கெல்லாம் லேசுனா நான் பள்ளிக்கூடத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா, அந்த ஒரு நாள் ஒரு வார்த்தை சாத்தானுடைய சதியும் என் மாம்சல வந்துச்சுல, அது ஒரு வாரம் நான் மனம் கசந்து அழுதேன். ஒரு வாரம் மனம் கசந்து அழுதேன். அழுத மரம்தான் என்கிட்ட அவர்கிட்ட நான் போக முடிஞ்சிச்சு. அல்ல, துணிகரமா பேசியும் துணிகரமா இருந்தா பேய் செவிக்குது, எப்படி பண்ணுவோம் நமக்கு தெரியாது. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவருடைய என்ன செய்தார்? அவனே கேட்டல. நம்ம எப்படி கூப்பிடணும்? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ன? அல்லேலூயா. ஒரு கண்ணாடியில் இருந்து பார்க்கும்போது நம்ம உருவம் தெரியும். அல்லேலூயா. கரை இருந்தா தெரியும், அழுக்கு இருந்தா தெரியும், அசுத்தம் இருந்தா தெரியும். அல்லேலூயா. அவரோடு நம்ம ஒப்புரவாவை காத்திருக்கும் பொழுது கரைகள் வெளிப்படும், குற்றங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த நாட்களில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான், உங்களுக்கு கிரீடம் இருக்கிறது. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, மீ துதிக்கிற ஆண்டவரே, யாரும் வந்த வண்ணமா போக்க கூடாதப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரயாணத்துல பிள்ளைகளோட இருங்க, எதிர்பார்ப்புல இருங்க. ஆமேன் ராஜா. உமக்கு நன்றி இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதொருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, மனம் இறங்கி அவர் அதிசயம் செய்கிறார். அவர் கரத்தை நீட்டுகிறார், உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார். விசுவாசத்தோட கேளுங்க. ஆண்டவரே, இன்று காண எப்தரை நீ காணக்கூடாது, இன்று கண்ட பலவீனத்தை நான் இனி காணக்கூடாது, இன்று கண்ட தரித்திரத்தை நான் இனி காணக்கூடாது, இன்று கண்ட வீண் செலவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, என் குடும்பம் நரகம் போகக்கூடாது, என் கணவர் நரகம் போகக்கூடாது. உம்மால் அந்த போத அடிமத்தில் விடுதலையாக்க முடியும். ஆண்டவரே, நீர் இந்த வடத்துல இருக்கிறீனா, நான் உண்மை நோக்கி வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு அந்த போத அடிமத்தினத்தின் ஆவி இருக்கக்கூடாது. எதெல்லாம் உங்க வீட்டுல தடையா இருக்கிறோம் அதெல்லாம் விலகி போகிறது. மனதோருகி கரநீட்டி ஆதி
அதிசயம் செய்பவரே. ஐயா மன இறங்குங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. ஆள் கண்ணீரோடு வந்த மக்களுக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. காயப்பட்ட மக்களுக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சொல்லுங்க, என்ன நோயிற்கு சொல்லுங்க, பலவீனருக்கு சொல்லுங்க, காயத்தை ஆற்ற நேரம். என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீர. தரித்திரத்தோட நீங்க போக மாட்டீங்க, இன்னைக்கு பலவீனத்தோட உங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. உங்க தரித்திரத்தை சுமக்க இயேசு உங்க அருகில நிற்கிறார். உங்க பலவீனத்தை சுமக்கிற இயேசு உன் அருகில நிற்கிறார். உன்னை உலகம் ஒதுக்கலாம், உற்றார் ஒதுக்கலாம், கர்த்தர் உன்னை ஒதுக்கல. அவர் உன்னோட தான் இருக்கிறார், உன் படையில இருக்கிறார். அல்லேலூயா. சுற்றார் பட்டார் எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும் கர்த்தர் தாயின் கருவிலே உன்னை தேர்ந்தெடுத்த தேவனாய் கர்த்தர் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஓ அல்லேலூயா. உன் எல்லையை பெரிதாக்குகிறார், உன் நோய்களை சுமக்கிறார், உன் காயத்தை ஆற்றுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். ஆமென். என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா. ஐயா சுமர்ந்து தீர். சொல்லுங்க, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எதெல்லாம் உங்க வீட்டுல பிரச்சனை அதெல்லாம் சொல்லுங்க அப்பாட்ட. நீங்க சமந்து கொள்ள நீ சொல்லுங்க, நீங்க சமந்து கொள்ள நீ சொல்லுங்க. நான் தரித்திரத்தை பார்க்க கூடாது நீ சொல்லுங்க, நான் அவமானத்தை பார்க்க கூடாது நீ சொல்லுங்க. என் பிள்ளைகளை எந்த ஆவியும் தொடக்கூடாது நீ சொல்லுங்க. என் தொழிலை ஆசீர்வதிங்க நீ சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எல்லாமே இந்த நாட்கள சோதனைய மனுஷன் சாலு சகிக்கிற மனுஷன் பாக்கியம் நீ சொன்னீங்க. என்னை பாக்கியவதியா தேர்ந்தெடுத்தீரே, எனக்கு இடம் தந்தீரே, என் துக்கத்தையும் மாற்றினீரே நீ சொல்ல முடியுமா? என் சோதனைகளை நான் சகித்தேன், பாடுகளை சகித்து உண்மை வருதலியாம இருந்த எனக்கு ஒரு கிரீடத்தையும் தந்தீர், ஒரு ஊற்றையும் திறந்தீர். என்னை சுற்றி இருக்கிற ஊற்று திறக்கப்படணும், என் எதிர்பார்ப்பு ஊற்று திறக்கப்படணும். என் சம்பளம் அல்லேலூயா, என் பிள்ளைக்கு சம்பளத்துல நினைக்கிறதுக்கு மேலாக அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவனுக்கு என் பிள்ளை செலுத்துகிறான், தேவனுக்கு செலுத்துறான். என் பிள்ளையை வேர்பிரித்து காட்டும், என் பிள்ளையை உயர்த்தி காட்டும். அல்லேலூயா. தேவ ஆவியானவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்வீரா? இந்த வருடம் முடிய மந்தி சிறியவனை பிழிந்து தூக்குவேன், ராட்சக்களோட பிரபுகளோட உட்கார வைப்பேனே. என் பிள்ளையை உட்கார வைப்பீரா? என்னை வைப்பீரா? என் தொழில வைப்பீரா? அல்லேலூயா. விவசாயத்துல வைப்பீரா? மிருக ஜீவனுக்காக எனக்காக என் கிராமத்துல மழையை கட்டளையிடுவீராக எனக்காக. அல்லேலூயா. என் மிருக ஜீவனு தண்ணீர் வேணுமே, பச்சை வேணுமே. அந்த எலியாவுடைய செபத்துக்கு தாகம் தீர்ந்ததே, என் தாகத்தை தனியும் எனக்கு வேணும். என் தொழில் அதுதானே. அல்லேலூயா அல்லேலூயா. என் விவசாயத்தை ஆசீர்வதியும், என் மிருக ஜீவனு தாகத்தை தீர்க்க தண்ணீர் தாரும் ஆண்டவரே. நீர் மழையை கட்டளையிட ஆண்டவரே. அந்த கர்த்தா செபித்த எலியாவுடைய செபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்க போக்குவரத்துல இருக்கிறார். பொறுப்படுத்துகள் ஆகாரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆகாரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். புசிக்கிச்சிலே பலவீனங்கள் நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே. இந்த அரிசி மூட எடுத்து வச்ச குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய மகிமைக்காக செலுத்துற இந்த காணிக்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இது முடியும் யாராவது எடுத்து தர உதவி செய்யும். கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறேன். பொறுப்படுத்துகளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார்.